மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி வச்சாங்க. ஸோ அதுல இருந்தே அதை தொடர்ந்து தான் ஒவ்வொன்றுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நடக்கிறத பாக்குறப்போ அமித்ஷா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதாவது அவங்க ஸ்விட்ச் மாதிரியும் இவங்க பல்பு மாதிரியும் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மீனிங்ல சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக ஒற்றை தலைமையா தான் இயங்கும் எல்லாமே அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்றாரு. ஸோ அவ்வளவு ஒரு ஒத்துமையா இருந்தவங்க எப்படி இப்படி எதிர்முகமா மாறி இருக்காங்க? இப்போ அதிமுக என்ன பண்ணாங்க, பாஜக கூட போய் சேர்ந்தாங்க. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக பாத்தீங்கன்னா நிறைய இழுபறி இருந்தது, நிறைய போராட்டங்கள் சந்திச்சாங்க. ஏன்னா பாஜக கூட கூட்டணி போனா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அதிமுக தனி பெரும்பான்மையோட வின் பண்றது மட்டும் இல்லாம நாங்க தான் ஆட்சி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆட்சி புரியுறது இருக்குல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது போக விடுங்க, ஜெயிச்சுட்டா யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. இப்போ திமுக கூட்டணி வின் பண்ணுதுன்னா ஆட்சி அமைக்கிறதுல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தனி பெரும்பான்மையோட திமுக வின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இங்க பண்ணுவாங்க, அவங்க தான் ஆட்சி புரிவாங்க. ஒருவேளை தனி பெரும்பான்மையோட வின் பண்ணலாம், கூட்டணி ஆட்சி இங்க கன்ஃபார்ம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இங்க திமுக கூட்டணி பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே மதசார்பற்ற வகுப்புவாதத்தை கொண்டு வராம, சனாதனத்தை கொண்டு வராம, பாசிசத்தை கொண்டு வராம, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இந்த ஒரு கொள்கையோட இந்த கூட்டணி இருக்குது. அதனால இங்க பிரச்சனை, கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இங்க பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதே நீங்க அதிமுக பாஜக எடுத்துக்கங்களேன், பாஜகவுடைய கொள்கை என்னவா இருக்கு, இங்க மதவாதத்தை கொண்டு வரணும், வகுப்புவாதத்தை கொண்டு வரணும், ஜாதியை கொண்டு வரணும், மதத்தை கொண்டு வரணும், பிரிவினையை கொண்டு வரணும், அதே போல சனாதனத்தை கொண்டு வரணும், பாசிசத்தை கொண்டு வரணும், எல்லாருடைய கொள்கை இதுவா இருக்கு. அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் அதிமுக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க மக்கள் கிட்ட, சனாதனத்தை குறித்து ஓட்டு கேட்பாங்களா, பாசிசத்தை குறித்து ஓட்டு போட்டு கேட்பாங்களா, இல்ல மதவாதத்தை முன்வைத்து கேட்பாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுக என்னவா இருக்குன்னா, சமூக நீதி, சகோதரத்துவம், இதை மெயின் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டுகள் கேட்பாங்க. ஒருவேளை ஓட்டு கேட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா இங்க யாரு ஆட்சி அமைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குதுல்ல, இங்க முற்று முதல் இப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லும். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு வர்றதுக்கு பல மாதங்கள் இருக்கு. பல மாதங்கள் வருதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படின்றது ஒரு விஷயம் போக, ஆட்சி அமைந்தா இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த பாஜக இப்பவே என்ன பண்றாங்க, திணிக்கிறாங்க. நீங்க நெருக்கத்துல போய் திணிக்கிறத விட ஆரம்பத்துல இருந்தே திணிச்சுட்டா பிரச்சனை இல்லை, அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துருவாங்கல்ல. நெருக்கத்துல போயிட்டு நீங்க ஜெயிச்சிட்ட பிறகு இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது அதிமுக பாஜக என்ன நினைக்கும், இவங்க பாத்தீங்கன்னா அடாவடித்தனம் பண்றாங்க, நம்மள நெருக்குறாங்க அப்படின்றது. இப்ப ஆரம்பத்துல இருந்தே நாங்க பேசிட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோமே இங்க கூட்டணி ஆச்சுன்னு, அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்க, இப்போ எதுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை பாஜக முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது அமித்ஷா முதற்கொண்டு நயினாரு, அதே போல எச் ராஜா, அண்ணாமலை, தமிழிசை போன்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க, முனைப்பு நிற்கிறாங்க. ஆனா இது அதிமுக பெருசா விரும்புறது இல்லை, பெருசா எடுத்தது இல்லை. ஏன்னா இவங்க பாஜக சொல்றாங்க, ஏன்னா ஒரு காலகட்டத்துல நீங்க பாஜக சொல்றதை கேட்டு ஆகணும். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க அமித்ஷா முதற்கொண்டு நயினார் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இபிஎஸ் என்ன பண்றாங்க, செக்கு மேல செக் வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா முதல்வரை என்ன பண்ணும், நாங்க அதிமுக இருந்து ஒருத்தர் எடுப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருந்த அமித்ஷா அவர்கள் இப்ப முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத, எடப்பாடி பழனிசாமி பேரே தவிர்த்துட்டு முதல்வர் அதிமுக இருந்து ஒருத்தர் வருவாரு பொதுவா சொல்லிடுறாரு. எச் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க முதல்வர் டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற குழு என்ன பண்ணும், தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பத்தி அமித்ஷா அவர்கள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை
இங்க பாஜகவை யூஸ் பண்ணி அதிமுக ஓட்டு வாங்கிருச்சுன்னா நம்மள நட்டாற்றுல விட்டு போயிருவாரு அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்றதை விட பாஜகவுக்கு ஒத்து போற மாதிரி, பாஜகவை நேசிக்கிற மாதிரி, பாஜக விசுவாசிக்கிற இருக்கிற மாதிரி அதிமுக இருக்கிற ஒரு பர்சனை நம்ம ஏன் தூக்கிட்டு வந்து முதல்வராக வைக்க விடுவாது அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அமித்ஷா அவர்கள் காய்கறி நடத்திடுவாரு. அப்படி பார்க்கும்போதுதான் அதிமுக அலசி பார்த்ததுல 2 பேர் பாஜகவுடைய விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு உண்மையான விசுவாசிகளாவே மாறிட்டாங்க. அதிமுக இருந்தாலும் பாஜக என்ன அஜெண்டா கொடுக்குதோ அதை செய்து முடிக்கிறது தான் இவங்க 2 பேரும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா SP வேலுமணி, இன்னொருத்தர் செங்கோட்டையன். SP வேலுமணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 அவருடைய போக்குகளை நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனே எடப்பாடியை பயங்கரமா என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சாரு SP வேலுமணி. ஏன் நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு SP வேலுமணி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாஜக கூட கூட்டணியில இருந்தா ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதி நம்ம வின் பண்ணிருப்போம், டோட்டலா வாஷ் அவுட் ஆகிறதுக்கு பதில் ஒரு 10 தொகுதியாச்சும் நம்ம வின் பண்ணிருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை வந்து தமிழிசை வந்து என்ன பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆமா, SP வேலுமணி சொல்றது கரெக்ட் தான், ஒருவேளை பாஜக கூட கூட்டணியில இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி கணிசமான தொகுதியில வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றத சொல்றாங்க. சோ இந்த 2 பேருக்கு கருத்து வந்து பாஜகவுல இருந்து அதிமுக இருந்து வந்த கருத்தை பாஜக அக்செப்ட் பண்ணிக்குதுல. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வகுக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் பார்க்கப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா SP வேலுமணி என்ன பண்றாரு, அதை தொடர்ந்து மும்முரமா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக என்ன பண்றாரு, தூண்டுதல் பேர்ல என்ன பண்றாரு, மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுத்து போகல. சோ இப்படியே இருக்கும் பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு, அதிமுக பாஜகவோட கூட்டணி வேண்டாம், தனித்தே நம்ம நிப்போம், விஜய கூட்டணி சேர்த்துப்போம், சீமான் அவர்களை சேர்த்துப்போம், தேமுதிகவை சேர்த்துப்போம், இன்னும் சில பல கட்சிகளை சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் மூவ் பண்ணும்போது தான் SP வேலுமணியுடைய பெரும் முயற்சி காரணமா, SP வேலுமணியோடைய காய் நகர்த்தல் காரணமா நெருக்கத்தின் மத்தியில எடப்பாடி பழனிசாமி போய் என்ன பண்றாரு, கூட்டணி வைக்கிறாரு. ஒருவேளை ஏன் அப்படின்னா, எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்தாரு SP வேலுமணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் மாத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலா இருக்குது செங்கோட்டையன். நீங்க சசிகலா வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கும் போது அப்பே சீனியரா இருந்தவர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து அமைச்சரவையில செங்கோட்டையன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி இவங்க சிஎம்மா தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு மன வருத்தம் தான், என்ன பண்ண முடியும், ஜூனியர் கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாரு, கோவங்கள் இருந்தது. சோ எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராத பட்சத்துல, அதிமுக பாஜக கூட்டணி ஒத்து வராத பட்சத்துல SP வேலுமணி என்ன பண்ணாரு, செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்து, ஏன்னா ஒரு மூத்த தலைவர், ஏன்னா எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து ஒரு அமைச்சர் பதவியில இருந்திருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது அமித்ஷா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு, JP நட்டா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு, நிர்மலா சீதாராமன் மோடி அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. சோ இவர் மூலமா காய்களை நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிட்டு செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கிடலாம், ஒருங்கிணைந்த அதிமுகவும் உருவாக்கலாம். ஏன்னா செங்கோட்டையனை கொண்டு வந்தா சசிகலா உள்ள வந்துருவாங்க, டிடிவி தினகரன் உள்ள வந்துருவாரு, அதே போல OPS உள்ள வந்துருவாரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஆளவர் தான் செங்கோட்டையன் அப்படின்றதுனால வேலுமணி அப்படி காய் நகர்றதுனால இதுக்கு பயந்து போய் ஒருவேளை இந்த விஷயம் நடந்துட்டா அதிமுக இருந்து நம்ம தள்ளப்பட்டு அனாதை ஆயிருவோமோ அரசியல்ல அப்படின்னு எண்ணிதான் அவசரமா போய் என்ன பண்றாரு, கூட்டணி வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறுது. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து தொண்டர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. இவ்வளவு ஏன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒருவேளை இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வரணும்னா எடப்பாடி பழனிசாமியை கட் பண்ணிட்டு ஒன்னு SP வேலுமணியை உருவாக்கணும், இல்ல செங்கோட்டையனை உருவாக்கணும், சிஎம்மா உருவாக்கி கீழ்ப்படுகிற, அதாவது பாஜக கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு விசுவாசியா இருக்கிற அதிமுக இருக்கிற ஒரு பேருக்கு தான் அதிமுகவுடைய முதலமைச்சர், ஆனா செயல்பாடுகள் எல்லாமே பின்னாடி இருந்து பாஜக தான் இயக்கும். அதுக்கு பாஜக சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற பொம்மை ஒண்ணு வேணும்ல, அதுக்கு SP வேலுமணியும் செங்கோட்டையனும் சூஸ் பண்ணிருக்கிற தகவல் இருக்கு. இதன் மத்தியில நாடாளுமன்றம் தான் தேர்ந்தெடுக்கும் முதல்வரை யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு என்ன ஒரு ஒத்துமை தெரியல. இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற முதல்வர் சட்டசபை கூட்டுக்குழு தலைவரை நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற குழு தேர்ந்தெடுக்கணும், அப்ப என்ன உங்களுக்கு டீலிங் எனக்கு ஒன்னும் புரியல. சோ அப்போ முழுக்க டெல்லியோட தலையீடு டைரக்டா தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்றதான். டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் இங்க தமிழ்நாட்டுல, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு வின் பண்ணிட்டா இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் இங்க அதிமுக கையை கட்டி வாயை புத்தி நீ செய்யற வேண்டிய சுச்சுவேஷனை முன்னோட்டமா ராஜா போன்றவர்கள் பண்றா சொல்றாங்க. இங்க சட்டமன்ற தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற குழு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு லிங்க் வருதுல. ஒருவேளை பாஜக கூட்டணி இங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்ததுன்னா
நம்ம அத்தோட தமிழ்நாட்டை மறந்துடணும், முழுக்க முழுக்க டெல்லியோட ஆக்குபைட் இங்க இருக்கும், பாஜகவோட ஆக்குபைட் தான் இங்க இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. இது எல்லாத்துமே நடக்கும் அப்படின்றதுதான் பாஜக ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயமா அவங்க வாயிலிருந்து என்ன பண்ணுது வெளியே வந்துட்டே இருக்கு. நயினார் வந்து என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனா அமைச்சரவையில நாங்க இருப்போன்றாரு. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போன்றாரு. எச் ராஜா போன்ற என்ன சொல்றாரு, சோ இங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டெல்லி நாடாளுமன்ற குழு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விவகாரம் எல்லாமே நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, பாஜக கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை விழுங்கி இங்க முழுசா வந்து என்ன பண்ணும், விஸ்வரூபம் எடுக்கும் தமிழ்நாட்டுல. அப்படி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு அமைதி இருக்காது, தமிழ்நாட்டுல சகோதரத்துவம் இருக்காது, தமிழ்நாட்டுல சமூக நீதி கிடைக்காது, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனாதனம் பெருகிடும், பாசிசம் பெருகிடும், மதவாதம் பெருகிடும், ஜாதி மதம் எல்லாமே என்ன பண்ணும், பிரித்தாளும் சூழ்ச்சியை பாஜக நிச்சயமா கொண்டு வரும். தமிழ்நாடு அமைதியா இருக்காது. வட மாநிலங்கள் எப்படி வளர்ச்சி குன்றி போயிருக்கோ, வட மாநிலம் எப்படி மதத்தாலும் ஜாதியினாலும் பிளவுபட்டு கிடக்குதோ, அதே போல இங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்காது, ஒரு கலவர பூமியா மாறிடும். அதே போல இங்க பிரித்தாளும் சூழ்ச்சி ஏற்படுத்துவாங்க, மத கலவரத்தை ஏற்படுத்துவாங்க, ஜாதிபடியா நம்மளை தாக்கப்படுவோம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம கல்வியில பின்தங்கிய மாநிலமா மாறிடும், வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலமா மாறிடும் அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை இருக்கு. மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. நீங்க என்னதான் கூப்பாடு போடுங்க, நீங்க என்னதான் இது பண்ணுங்க, ஆனா மக்கள் மத்தியில அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடா இருக்காது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு விஷயம், பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நம்மளுக்கு திமுக கூட்டணி இங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா பாஜகவுடைய ஒவ்வொரு மூவும் எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை விழுங்கணும் அப்படின்ற ஒரு மூல தான் இருக்கு. இதற்கு பலிகாடா அதிமுகவை கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தனி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம், இந்த கூட்டணியை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம், அதிமுகக்குள்ள கபலிகாரம் நீங்க ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஏன்னா பாஜக தான் சொல்லிட்டு இருக்கு இங்க கூட்டணி ஆட்சி, இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல இங்க கூட்டணி ஆட்சின்னு, பாஜக தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க தனி பெரும்பான்மையா அமைச்சினா கூட இங்க பாஜகவோட சொற்படி தான் நீங்க கேட்கணுமே கண்டி, நீங்க சுயமா பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஏன்னா உங்களுடைய கேஸ் கட்டுகள் எல்லாமே பாஜக கிட்ட இருக்கிறதுனால பாஜக சொல்றபடிதான் நீங்க செஞ்சாகணும். அதை சொல்லுவாங்கல்ல, புலிவால பிடிச்சாச்சு விட்டாலும் ஆபத்து தொடர்ந்தாலும் ஆபத்து அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுல பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பாஜக வந்து ஸ்விட்சா இருப்பாங்க, இவங்க வந்து பல்பா தான் இருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிற ஒரு அரசியல் கட்சியா தான் வந்து பாஜக இருந்துகிட்டு இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஸோ எந்த காரணத்தை கொண்டு பாஜக வந்து உட்புக விட மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து இங்க இப்போதைக்கு சூழ்நிலையா இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்துட்டு அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து திமுக கூட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுல இருக்கிறதா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம், நியூஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் திமுகல பண்ணாங்க. இதே வந்து அதிமுக ஒரு மீட்டிங்கை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல இருந்து இப்ப இவங்க வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழால வந்து திமுக அண்ட் காங்கிரஸ் வந்து எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல இவங்களும் போயிருக்காங்க. ஸோ இவங்க சார்பா வந்துட்டு சுதீஷ் போய் கலந்துருக்காரு. ஸோ இப்போ இவங்க 2 பேர் இணக்கமா இருக்கிறதுனால ஒருவேளை அந்த கூட்டணியை கலைச்சிட்டு இவங்களோட இவங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில தேமுதிக வரணும் அப்படின்ற ஒரு நோக்குக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றல. விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவர். தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி கூடிய விரைவிலே எப்படி சொல்றது 2011 ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை எல்லாம் படுத்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெருசா வந்து என்ன பண்ண முடியாது, கடந்து போயிட முடியாது. விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. அவருடைய இரங்கல், அதாவது அவருடைய இறப்பின் செய்தி கேட்டோன்னே தமிழ்நாடு அரசு எப்படி துரிதமா வந்து செயல்பட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு அரசு மரியாதை கொடுத்ததா இருக்கட்டும், அவருடைய உடம்பை வந்து பொதுமக்கள்லாம் பார்வையிடணும் அப்படின்றது தீவுத்திடல ரெடி பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல மறைந்த தலைவர் விஜயகாந்த் ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க தேமுதிக திமுக கூட்டணியில வரணும் அப்படின்ற ஒரு நோக்கங்களை அவங்க பண்ணவில்லை. விஜயகாந்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவரை வந்து தமிழ்நாட்டுல ஒரு தலைவரா மாபெரும் தலைவரா இருந்தாங்க, அந்த தலைவருக்கு இவங்க மரியாதை செலுத்தினாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க தேமுதிக அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, கூட்டணியில இருக்கிற தர்மத்தையும்
மீறி செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது. ஏன்னா ஒரு வாக்கு ஒண்ணு கொடுக்குறாரு, அந்த வாக்குல ஒரு சுத்தம் இல்லை அப்படின்றது தான் தேமுதிகவுடைய நிலைப்பாடா இருக்கு. ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க போறாங்க, அதனாலதான் நான் எலெக்ஷன்லயே நிக்கல, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு நம்பிக்கையா சொன்னாரு, அதனால தான் நான் நாடாளுமன்ற தொகுதியை வாங்கி நான் நிக்கவே இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்றாரு இப்போ தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ். ஆனா அவர் பேச்சை மீறியும் இங்க வந்து என்ன பண்ணுது, அவருக்கு பதவி கொடுக்கப்படலை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பவே அதிமுக தேமுதிக உரசல் நீடிச்சிருச்சு அப்படின்னா, அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக இருக்குதுன்னு அதிமுக சொல்லுது. ஆனா தேமுதிக என்ன சொல்லுது, நாங்க கூட்டணியில இருக்குமா இல்லையான்றது ஜனவரி மாசம் சொல்றோம், இப்ப நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஜனவரி மாசம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தேமுதிக நிலைப்பாடா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில தேமுதிக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விரும்பல, தேமுதிகவே விரும்புது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, சொன்ன வாக்க காப்பாத்துறாங்கப்பா. இன்னொன்னு என்னன்னா, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ தேமுதிக எந்த அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்றிருந்தது, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அங்கீகாரத்தை இழந்தது. திரும்பவும் அந்த கட்சி அங்கீகாரம் பெறணும்னா ஜெயிக்கிற அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அந்த சதவீதத்தை ஏத்தி நம்ம என்ன பண்ணணும், ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுனால எதுக்கு நம்ம அதிமுக பாஜக கூட்டணியிலே போட்டு அழிவானே, நம்ம இருக்கிற வாக்கு வங்கியை நம்ம எதுக்கு இழக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் திமுக பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேமுதிக நினைக்குது. இதற்காக வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்ததா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தேமுதிக வந்து என்ன பண்ணுதுன்னா, விஜய பிரபாகரன் இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுக கூடவோ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க திமுகவையும் பார்த்திருக்கோம் அதிமுகவையும் பார்த்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அதிமுக இருந்து எந்த அளவுக்கு சோதனைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சோ ஏன் மாற்றுகா நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம திமுக கூட கூட்டணி வைக்க கூடாது, திமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு வந்து பெருசு கிடையாது, திமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு வந்து எந்தவித எதிர்ப்பும் கிடையாது, நாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் விஜய பிரபாகரோட கருத்து இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நிகழ்ச்சியில வந்து டிஆர் பால் என்ன பண்றாரு, எல்கே சுதீஷ தம்பின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கப்படுதுல, அதாவது திமுக கூட்டணி சார்பா நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில தேமுதிக போயிட்டு கலந்துக்குது. அது மாத்திரம் இல்லாம இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன் என்ன சொல்றாரு, திமுக கூட கூட்டணி வைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் கிடையாது, நாங்க போய் வச்சிருவோம், எங்களுக்குள்ள எந்த கசப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விவகாரத்தை எல்லாமே அதிமுக வந்து என்ன பண்றாங்க, நோட் பண்றாங்க. ஒருவேளை நம்ம கூட கூட்டணி இல்லாம திமுக பக்கம் கூட்டணி போயிட்டா தேமுதிக இருக்கிற ஓட் பேங்க் கூட நமக்கு வந்து நம்மளுக்கு இழந்துருவோமே, திமுக பக்கம் போயிருமே அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு கூட, அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஓட்டு கூட போய் செதறிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கில தான் நாங்க பாஜக கொடுக்குறோம். ஏன் அப்படி பார்த்தா நீங்க வந்து தனியாவே நின்று இருக்கலாமே, தனித்து நின்று இருக்கலாமே, திமுகவை எதிர்த்துட்டு நீங்க தனியா ஒரு கூட்டணி அமைங்க சார். எப்படி நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு கூட்டணி அமைச்சீங்களோ அதே போல நீங்க வந்து சட்டமன்றத்துல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாமே. ஏன் விஜய் உங்களை கூப்பிட்டாரு, விஜய் கிட்ட போயிருக்கலாம், சீமானை கூப்பிட்டுருக்கலாம், தேமுதிக விட்டுருக்கலாம், பாமகவை கூப்பிட்டுருக்கலாம், இன்னும் பல கட்சிகளை நீங்க கூப்பிட்டுங்க. பாஜக மட்டும்தான் எதிர்ப்பா உங்களுக்கு இல்லல்ல, ஒட்டுமொத்த மத்த கட்சியும் திமுகவுக்கு எதிராக தானே இருக்குது. அப்போ ஒருவேளை இவரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் சதறக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தனியா நின்று என்ன பண்ணும், பாஜகவோட ஓட்டு நீங்க வாங்கியிருக்கலாம். ஏன்னா பாஜக தனித்து நின்று வந்து பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, அவங்களுக்கு அந்த கட்ஸ் கிடையாது. அது தெரிஞ்சுதான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக. ஏன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அப்படின்ற போது திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதிமுக மாற்று திமுக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ தமிழ்நாட்டு இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தனித்து நின்றுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய எதிர்ப்பு, அதாவது திமுக மேல எதிர்ப்பா இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமே, நீங்க ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க பாஜக கூட போய் சேர்ந்ததுனால, மதவாதத்தை கூட போய் சேர்ந்ததுனால, ஜாதி வகுப்புவாதத்து கூட போய் சேர்ந்ததுனால, இவ்வளவும் நீங்க சனாதனத்திலும் பாசிசத்துக்குள்ள போய் சேர்ந்ததுனால உங்க மேல இருக்கிற வெறுப்பு எல்லாமே இப்ப திமுக பக்கம் தானே போகுது. இப்போ இவரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால திமுக பொறுத்துக்க முடியல, திமுக பொறாம வந்துருச்சு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் கிடக்கிறார். பயம்லாம் ஒண்ணுமே இல்லை, பொறாமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க இந்த பாஜக அதிமுக கூட்டணி பார்த்து யாருக்குமே இங்க பொறாமையும் கிடையாது, பயமும் கிடையாது. இவங்களுக்கு இன்னும் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 200க்கு 200னால 200க்கு 200 ஈஸியா எடுத்துருவாங்க. அது போக 234க்கு 234 சென்டம் அடிக்க போறாங்க இந்த திமுக கூட்டணி. இதை எடப்பாடி பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி நம்ம கூட்டணியில இருந்து வெளியே வந்துடலாம், பாஜக கூட்டணியில இருந்து எப்படி வெளியே வந்து
விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இவர் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில பேச்சின் மாயாஜாலத்தினால நீங்க பேசி மக்களை ஏமாத்திர முடியாது அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. இதன் மத்தியில தேமுதிக இந்த நிகழ்ச்சியில, அதாவது திமுக காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி கட்சியில் நிகழ்ச்சியில போயிட்டு கலந்துக்கிறது இப்போ அதிமுகவுக்கு கொஞ்சம் சலசலப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா உன்னிப்பா கவனிக்கிறாங்க, ஒருவேளை தேமுதிக திமுக பக்கம் போயிருச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆயிருமோ, ஏன்னா தேமுதிக இருக்கிற ஒரு ஓட் பேங்க் அது திமுக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது இழப்பீடாயிடுமோ அப்படின்றது தான் அதிமுகவுடைய கவலையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ விஜயகாந்தால வந்து தொடங்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு தேமுதிக அப்படின்னு வந்து பேர் வாங்கியிருக்கு, கேப்டனோட கட்சின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் விஜயகாந்த் வந்து மக்களோட மனசுல இருந்துகிட்டு இருக்காருன்ற ஒரு அடையாளம் நமக்கு இருக்கு. ஸோ அந்த அடையாளம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் வெற்றி பெற போகுது அந்த தேர்தல்ல, அது கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து தேர்தல்ல எந்த அளவுக்கு ஜெயிக்க போகுது அப்படின்றது ஒண்ணு முக்கியம். ஸோ கூட்டணி யார் கூட அப்படிங்கிறது இறுதியான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்களோட பிரச்சனை, டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயம் வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய வந்து படிச்சிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம் இங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்ப அன்புமணி வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காராம். டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் ஜேபி நட்டாவையும் சந்திக்கிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காராம். ஸோ அது வந்து எதுக்காக இருக்கும், கூட்டணி இன்னும் வலுப்படுத்தவா இல்லாட்டி அவங்க முறிக்கவா இல்ல வேற என்ன அடுத்த கட்ட பிளான் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக இருக்குமா, இதுல வந்து ராமதாஸ் வந்து உடன்படுவாரா இல்லையா, இல்ல அவருக்கு எதிராக இவர் போறாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இது என்ன விஷயம்? அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் எதிரும் புதிரமா ஆயிட்டாங்க அப்படிதான். உச்சபட்ச போர் வந்து ஒரு அரசல் புரசலாவே இருந்தது. ஆனா இது எங்களுக்குள்ள போர் நடக்குதுப்பா அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட்டை அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, டிக்ளேர் பண்ணியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னார், அன்புமணி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சார். எங்க அம்மாவை அவங்க அம்மானு கூட பார்க்காம தாக்குனாரு, என்னை அப்பாவை மதிக்கிறது இல்லை, என்னை முதுகுல குத்துறாங்க, என்னை உயிர் நடப்பணமா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வச்சாரு. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் சைலண்டா இருந்தவர் அன்புமணி இப்ப திடீர்னு இவர் என்ன பண்றாரு, ஐயா மேல வந்து என்ன பண்றாரு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஐயாவை இல்ல குழந்தையா மாறிட்டாரு, அவரை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க, ஏன் அவர் வந்து கூட்டணி வச்சது என்கிட்ட சொல்லாமே, சிவி சண்முகத்துக்கிட்ட பேசுறது என்கிட்ட சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் பாஜக கூட கூட்டணி போறேன், அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாமே. சிவி சண்முகம் பேசுறது எல்லாமே அன்புமணி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நைட்டு ஃபுல்லா பேசுறாங்க, மறுநாள் காலையில அன்புமணி அவர்கள் பாஜக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து நிக்கிறாரு. சோ இது வந்து குடும்பத்துக்குள்ள விஷயம். இப்ப அன்புமணி எப்படி எழும்பிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவையும் சின்னத்தையும் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவரு செயல்படுறாரு. இப்போ பாமகவுடைய கட்சி பயலா என்ன சொல்லுதுன்னா, தலைவராக இருந்தவர் அன்புமணி மே 28 அவர் பதவி முடிஞ்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் யாருக்கு வருதுன்னா, நிறுவனராகி ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்ட தான் வருது அப்படின்னு சட்ட விதிகள் சொல்லுது, பாமகவுடைய பயலா சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னா நிறுவனருடைய அழைப்பு தேவை, அவருடைய அனுமதியோட தான் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்ற ஒரு பயலாவும் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அன்புமணியுடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது. இப்போ பவர் ஃபுல்லா யாருக்கிட்ட இருக்கு, அதிகாரம் ஃபுல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களிடம் தான் இருக்கு. நாளைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டி இவர் தான் தலைவர் அப்படின்னு வேற யாருன்னா ஒருத்தரை கையை காட்டி அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னா அதுதான் செல்லுபடி ஆகும் அப்படின்றது அன்புமணிக்கும் அன்புமணி ஆதரவாளருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதை முட்டுக்கட்ட போடுறதுக்காக இப்போ டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக என்ன பண்றாரு, டைம் கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில நீங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்தையே அணுகிறாரு அன்புமணி அவர்கள். ஒருவேளை அமித்ஷாவை சந்திச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும், நமக்கு கட்சியும் சின்னமும் வந்துடும், அப்போ ஐயா அவர்கள் வந்து தனித்து விடப்படுவாரு, பாமக அப்படின்ற கட்சியும் சின்னமும் ஏன்கிட்ட இருக்கும் அப்படின்றதா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் அமித்ஷா. அப்போ பாமகவை சந்திக்கணும் முயற்சித்தாரு, சந்திக்க முடியல. அதுக்குள்ளதான் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது, ஐயாவுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. சோ இப்போ போயிட்டு என்ன பண்ணோம், நான் பாஜக கூட கூட்டணியில தான் இருக்கேன், எங்க அப்பா தான் இல்ல, நான் கூட்டணியில இருக்கேன், அதனால பாமகவையும் கட்சியின் சின்னத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறதுக்காக அன்புமணி அவர்கள் போறாரு அப்படின்ற தகவல் ராமதாஸ் ஐயா தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா இத அன்புமணி அவர்கள் உறுதிப்படுத்தல. நடக்க போற காரியங்களை வைத்துதான் நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்க்க முடியும். தேர்தல் ஆணையத்தையும் அணுக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தலைவராகிய எனக்கும் பொதுச் செயலாளர் பொருளாளர் இவங்க 3 பேருக்கு தான் பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் இருக்கு அப்படின்றது அவருடைய வாதமா இருக்கு. இப்போ ஐயா ராமதாஸோடைய ஆதரவாளர் இப்போ குமுறெல்லாம் என்ன இருக்கு, என்னதான் இருந்தாலும் நீங்க ஐயா இல்லைன்னா இந்த இடத்துல அன்புமணி அவர்கள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அருள் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா குழந்தையா இருக்காரு சொல்றாரு, அந்த குழந்தை கை காட்டுறதுனாலதான் நீங்க தலைவரா இருக்கீங்க,
ஒரு மத்திய அமைச்சரா ஆனீங்க, இப்போ உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஐயாவா இருந்தார், இப்போ உங்களுக்கு குழந்தையா தெரியறதா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களை எதிர்க்கிறதுக்கு பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, பகிரங்கமா என்ன பண்ணிருக்காரு, கண்டனங்களை எழுப்பியிருக்காரு. ஸோ சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் ஏன் ஐயாவுடைய கண்ட்ரோலுக்கு வரல, ஐயாவுக்கு கீழே செயல்படல, ஏன் வந்து இந்த அளவுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, பாமகவை ரெண்டா உடைச்சி ஒரு பூதாகரத்தை கிளப்பி பாஜக தான் பாஜக ஐயாவை விட பாஜக உங்களுக்கு பெருசா போயிருச்சா, ஐயாவை விட பாஜக உங்களுக்கு முக்கியமா போயிருச்சா அப்படின்ற ரேஞ்சில கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா அன்புமணியுடைய நிலைமை அப்படி. ஏன்னா கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வழக்கு அவருக்கு பின்னாடி நிறைய இருக்கு. இப்போ பாஜக விட்டு பிசிறு தட்டி வெளியே போனார்னா திகார் ஜெயில வந்து அவரை வந்து போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆட்கள். ஏன்னா ஏகப்பட்ட வழக்கு அவர் மேல, மருத்துவ முறைகேடுல அவர் அமைச்சரா இருக்கும் பொழுது நிறைய முறைகேடு பண்ணியிருக்கிறாரு. இடி இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, அதே போல சிபிஐ இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. எதனா ஒரு வழக்குல அவரை பிடிச்சி திகார் ஜெயில போட்டுறணும் அப்படின்னு தான் பாஜக ஃபைல் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் பாஜக எனக்கு அப்பா கூட முக்கியம் இல்லை, எனக்கு மருத்துவர் கூட முக்கியம் இல்லை, எனக்கு என் பதவி முக்கியம், ஏன்னா ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அவர் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. இதுல வேற மருமகளை பத்தியும் மகனை பற்றியும் பொதுவெளியில பேசலாமா அப்படி இப்படின்னா பயங்கரமா சொல்லுவாங்க. அப்போ நீங்க அந்த அவரை வந்து எந்த மன அழுத்தத்தின் உச்சத்துக்கு கொண்டு போறதா அவர் வெளியே வந்து இப்படி பேசுவார். இத்தனை வருஷத்துல அவர் பேசியிருக்காரா? இல்லையே. இப்ப பேசுறாருன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு போயிருக்கிறார், அதனாலதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸுடைய ஆதரவாளர் பேசுறாங்க. சோ இப்படிதான் பாமகல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் டெல்லி முகாமிட்டுறதுக்கு காரணமும் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பாமகல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் வந்து முடிவாகல, நிலையா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல் களத்துல வந்து நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுமே அரசியல் ஆதாயத்துக்காக, கட்சியை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொன்றும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பா தேர்தல் களத்துல தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ மக்களாகிய நாம வந்து சிந்திக்கிற ஒரு நேரத்துல இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளாகவுமே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.